ஃபுட் டிஸ்கஷன் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம எல்லார் வீட்லேயுமே பிரியாணி ரொம்ப பிடிச்ச உணவாக ஆகிப்போச்சு. ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது இந்த பிரியாணி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடிக்கடி இது குழந்தைங்களுக்காகவே பண்ண வேண்டியிருக்கு. நம்ம தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறோம். 300 ml ஊற்றிக்கிறேன். இப்போது 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்கிறதுனால அதிகமாக நெய் சேர்க்க வேண்டான்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பிரியாணி இலை, ஸ்டார் பூ, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்து வதக்கலாம். இப்போது நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு நான் இப்போது 1 கிலோ எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு நம்ம வெங்காயத்தை கட் பண்ணும்போது நீளமாக மெலிசாக கட் பண்ணோன்னா அது ஈஸியாக வதங்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாயை போடலாம். பச்சை மிளகா நான் சின்னதாக இருக்கிறதுனால 15 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். இஞ்சியும் பூண்டும் சம அளவில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போது தக்காளியை சேர்த்துக்கிறோம். நான் 1 கிலோ வெங்காயம் எடுத்ததுனால 3/4 கிலோ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியை வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் கொத்தமல்லி 1 கட்டு நான் சேர்த்துருக்கேன். புதினா 1 கட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட நல்லா சேர்த்து வதக்கலாம். இப்போது தயிர் 1 குழிக்கரண்டி சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் பிரியாணி மசாலா கடையில் வாங்கினது தான், ரெடிமேடாக இருக்கிறது தான் வாங்கி போடுறேன். 50 கிராம் போட்டிருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுறேன் நான். என்ன காரணம்னா நம்ம அசைவம் செய்கிறதுனால காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை கொஞ்சம் நேரம் அதில் நல்ல மசாலாலாம் படுற மாதிரி ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டால் தான் நல்ல டேஸ்ட் வரும். கொஞ்சம் நேரம் அதில் வேக வைக்கணும். நம்ம பிரியாணிக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பிரியாணிக்கே பாஸ்மதி ரைஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போது சிக்கன் தேவையான அளவுக்கு வெந்திருக்கு. அரை வேக்காடு தான் வேகணும். இந்த நேரத்தில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு என்னென்னா உங்களுக்கே தெரியும். நம்ம பாஸ்மதி ரைஸ் போடுறதுனால 1க்கு 1.5 நான் ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரிசியை போட்டுக்கிறோம். அரிசி போட்டோடனே நம்ம லாஸ்ட்டாக டேஸ்ட் உப்பு காரம் இருக்காங்கிறத டேஸ்ட் பார்த்துக்குவோம். அப்புறமா நம்ம லெமன் ஜூஸ் லாஸ்ட்டாக ஃபைனலாக லெமன் ஜூஸ் ஊற்றி கிளறி விட்டுட்டு குக்கரை மூடிட்டு 20 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். அப்போ நம்மளோட பிரியாணி தயாராகிடும். நம்மளுக்கு குக்கரை திறக்கும் போது ஒரு பயமாகவே இருக்கும் நம்மளோட பிரியாணி நல்லபடியாக வரணுங்கிறது. ஆனால் இப்போது நம்மளோட பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம பிரியாணி பார்க்கவே ரொம்ப அழகாக வந்திருக்கு. பசங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த பிரியாணியை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். இதுக்கு சிக்கன் கிரேவி வச்சு அப்புறம் ஆனியன் ரைத்தா, இதுதான் இதோட காம்பினேஷன். நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்தா என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.